What are the main HR compliances to be followed? First, number one வந்து பாத்தீங்கன்னா PF. PF ங்கிறது என்ன? Provident Fund. Provident Fund வந்து எதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து அது கொடுத்துருக்குன்னா, நம்ம வந்து ஒர்க் பண்ற டைம்ல ஒரு சேவிங்ஸாவது எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்னன்னா 12% எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனும் 12% எம்ப்ளாயியும் கான்ட்ரிபியூட் பண்ணா அது வந்து பிஎஃப்ல வந்து போய் டெபாசிட் ஆகி நீங்க ரிட்டையர்ட் ஆகிறப்ப அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு இம்பார்ட்டன்ட் அக்கேஷன் உங்களுக்கு ஃபேமிலியில வருது, ஒருத்தர் கல்யாணம் ஆகுது, இல்ல வந்து உங்களுக்கு வந்து யாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அந்த மாதிரி ஒரு முக்கியமான அக்கேஷன்ல 70% ஆஃப் த பிஎஃப் அமௌண்ட் வந்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதோட பேசிக்ஸ் வந்து என்னன்னா, கம்பல்சரியா எப்போ நீங்க பிஎஃப் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து 20 எம்ப்ளாயிஸ் 20 and above எம்ப்ளாயிஸ் இருந்தா இட்ஸ் அ ஸ்டாச்சுட்டரி ஆர் இட்ஸ் அ மஸ்ட். கண்டிப்பா நம்ம வந்து பிஎஃப் ரெஜிஸ்டர் பண்ணி பிஎஃப் வந்து என்ரோல் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான ஸ்டாச்சுட்டரி என்னன்னா இஎஸ்ஐ. இஎஸ்ஐங்கிறது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? 21,000 சேலரி உள்ள வாங்குறவங்களுக்கு எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ஸோ எதுக்காக எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபர்ம்ல வந்து ஒருத்தர் ஒர்க் பண்றப்ப கை கால ஏதாவது அடிபடுறது, உடனே இஎஸ்ஐ இருந்ததுன்னா பக்கத்துல உள்ள இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல அந்த உள்ள கிளினிக்கோ இமீடியட்டா கொண்டு போனா ஃப்ரீயா அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு கவர்மெண்ட் கொடுக்குற மெடிக்கல் பெனிஃபிட். ஓகே, ஸோ 21,000க்கு மேல போறவங்களுக்கு நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து ரெண்டாவது முக்கியமான ஸ்டாச்சுட்டரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3.25% எம்ப்ளாயி சைட்லயும் 0.75% எம்ப்ளாயி சைட்லயும் நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். இது செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாச்சுட்டரி ஃபார் த HR. தேர்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸ். எவ்ரி 6 months கார்பரேஷனுக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டணும். ஸோ அது எவ்ரி மந்த் நீங்க ஒரு எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் பிடிச்சி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியது முக்கியமானது. இது தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாச்சுட்டரி. ஃபோர்த் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிடிஎஸ். டிடிஎஸ் வந்து டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். இது யாருக்கெல்லாம் வரும்னா, எம்ப்ளாயிஸ் வந்து 5 to 6 lakhsக்கு மேல சேலரி வாங்குறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போக என்ன டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கறது கால்குலேட் பண்றது வந்து HR முக்கியமான ரோல். ஸோ டிடிஎஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டு அதை இவ்வளவு மந்த்லி வந்து முடிக்கிறது வந்து ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாச்சுட்டரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட். அதுக்கு வந்து ஜான்வரி வந்து எவ்ரி ஜான்வரி வந்து 1 year வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு we need to pay. அண்ட் சிக்ஸ்த் மோஸ்ட் இப்போ ரீசெண்டா வந்திருக்கிறது வந்து என்னன்னா, ஒரு முக்கியமான ஸ்டாச்சுட்டரி என்ன, பாஷ், பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அப்படின்னா இட்ஸ் ஒன்லி ஃபீமேலுக்கா கிடையாது, மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி பாஷ்ங்கிறத வந்து ஒரு கம்பெனில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது என்னன்னா, ஒரு கிண்டல் அடிக்கிறதோ இல்ல வந்து ஏதாவது ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்க்கோ இல்ல மேல் எம்ப்ளாயிஸ்க்கோ ஒர்க் பண்றது கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணணும். கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணாம ஏதாவது கொஞ்சம் டிஸ்கிரிபன்சியோ இல்ல யார் மூலியமா ஒரு கஷ்டம் ஃபேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கம்பெனில வைக்கணும். அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். கமிட்டியில யார் யாரெல்லாம் இருக்கணும்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கமிட்டிகிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ தட் பாஷ் இருந்ததுன்னா எம்ப்ளாயிஸ் will feel very comfortable. சப்போஸ் எனி கம்பெனி வந்து பாஷ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா 50,000 வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபைன் போடுறாங்க. ஸோ இட்ஸ் கம்பல்சரி பாஷ் வந்து கம்பெனிஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான 5 to 6 HR ஸ்டாச்சுட்டரிஸ் ஃபார்ம் பண்ண வேண்டியது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. அது ஃபேக்டரி செட்டப்க்கு, ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபேக்டரி லாஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுட்டரிஸ் வந்து இருக்கு. அதை வந்து நம்ம தனியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.